எந்த ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டுமானால், எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒருவருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, கர்த்தர் கட்டளையிட்டால் காரியம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில வாய்க்கப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கலாம். நம்முடைய தொழில்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில, குடும்பத்துல நம்ம பல போராட்டங்களை பண்ணுகிறோம், பல விதத்துல முயற்சி எடுக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அது வாய்க்கப்படுகிறது. யோசேப்பு என்ன செஞ்சாலும் வாய்க்கப்படுது. அப்போதான் சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பணம் இருக்கலாம், எல்லாம் வாய்க்கப்படுவதற்கான எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்கலாம். போன வார செய்தியில கேட்டது போல, பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. கட்டுவதற்கு என்ன தேவையோ அவைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் அது வாய்க்கப்படவில்லை என்றால், கர்த்தர் கட்டளையிடவில்லை. கர்த்தர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? கர்த்தர் கட்டளையிட்டால் மட்டுமே எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 57:2 தாவீது சொல்லுகிறாரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். நான் காக்கப்படணும், நான் மீட்கப்படணுமா, என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டுமா, அதை தீர்மானிக்கிறது கர்த்தர். அவர் கட்டளையிடணும். எனவேதான் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஃபேவரான கட்டளை பிறப்பிக்கப்பட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், இந்த சங்கீதம் 91 ஆமென், அதற்கு அருமையா நமக்கு அதை காண்பிக்கிறது. அதனுடைய முதல் வசனமே என்ன? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். மறைவில் என்னையும் உங்களையும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். Glory. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவனை ப்ளீஸ் பண்ண, தேவனை பிரியப்படுத்த நமக்கான கட்டளை என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கப்பட வேண்டுமோ அந்த காரியங்கள் வாய்க்கப்படுவதற்கு வேண்டிய கட்டளை சிங்காசனத்திலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. நான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதிலை அவர் கட்டளையிட வேண்டும். அவர் கட்டளையிட்டால் தான் எனக்கு வாய்க்கும். ஏன் வாய்க்கவில்லை? கடந்த நாட்களில் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இது. அவர் கட்டளையிடாதிருக்க, எல்லாருமே எனக்கு அந்த அமைச்சரை தெரியும், எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு இந்த அதிகாரியை தெரியும், எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க ஒண்ணுமே வாய்க்கப்படவில்லையே என்பது அநேகருடைய புலம்பலா இருக்கு. எல்லாமே ஆமா, 5 ரவுண்ட் இன்டர்வியூல 4 ரவுண்டு கிளியரா, இந்த கடைசியில போகுது, 1 மார்க்ல அவுட் ஆகுது. ஆமா, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கட்டளையிட்டார்னா, நெகேமியா சொல்றார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். எந்த ஒரு காரியமும் கைகூடி வரப்பட வேண்டுமானாலும், வாய்க்கப்பட வேண்டுமானாலும், நமக்கு நன்மையாய் அது முடிய வேண்டுமானாலும், அது தேவன் கட்டளையிட வேண்டும். தேவன் கட்டளையிட வேண்டும். நாம செய்யறது அந்த
நமக்காய் நாம் தேவனை பிரியப்படுத்தணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி. வாஞ்சையா இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய நிழல்லே தங்குவான். நிழல்லே தங்குவான். அதான் வாஞ்சையா இருக்கிறவனுடைய அடையாளம். வாங்கிட்டு போறவங்க வேற, வாஞ்சையா இருக்கிறவங்க வேற. வாஞ்சையா இருக்கிறவன், ஆமென், நான் எங்க போவேன் ஆண்டவரே, அந்த நிழலிலே, ஹல்லேலூயா, அந்த நிழலிலே தங்குவான். வாஞ்சையா இருக்கிறவன். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி. இந்த வாஞ்சையா இருக்கிறவன். உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் சூனேமியால் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. 3வது வசனம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு. ஆமென். வாஞ்சை. ஹல்லேலூயா. வாஞ்சையாய் அமருகிறவனுக்காக கீழே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கட்டளை. ஆமென். எருசலேம் குமாரத்திகளே, ஆமா, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதிருங்கள் என்று கர்த்தர் அங்கே நேசர் சொல்ல. 7வது வசனம், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அவர் சமூகத்தில் அமருகிறவர்களுக்கான ஆணை, கட்டளை பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. வாஞ்சையாய், வாஞ்சையாய், வாஞ்சையாய் அமருகிற ஆண்டவரே. 63வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அதை நாம அழகாய் பாடுவோமே. சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிற அந்த பிரசனத்தை, அந்த சமூகத்துல தாவீது எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். தாவீதுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் ஒரு அடையாளம் தானே சாமுவேல் அனுப்பப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்துல இருந்தார். அந்த கட்டளை என்பது அதில் அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்குமானால் ஆமென், தாவீது தான் இல்ல அந்த மூத்தவன் மேல அபிஷேகத்தை வைப்போன்னு போயிருக்கலாம். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இது தாவீதுக்காக பிறப்பிக்கப்பட்ட கட்டளை. ஹல்லேலூயா. நமக்காக தேவன் தம்முடைய கட்டளையை பிறப்பிக்கும் போது இதுவரை என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருந்ததோ அத்தனை காரியங்களும் வாய்க்கப்படும். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது எங்கேயும் போகாது, அது நிற்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென்.